எல்லாம் நீ பண்ண வேலை தாண்டி. எப்ப வலது கால் எடுத்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு நீ வந்தியோ, நாங்கெல்லாம் எங்க இடது கால் எடுத்து வீட்டுக்கு வெளியே வச்சுட்டு வெளியே போக வேண்டியதா போச்சு. ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியே போடி. அத்தை, நீங்க எத்தனை தடவை காஃபி போட சொல்லி நீ கொடுமைப்படுத்துறீங்க. இப்ப நான் மயக்கம் போடுற மாதிரி நடிச்சோடனே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு என் மண்டையில மண்ணை கட்டுற பாக்குறீங்களா? என்னங்க இவங்க பாருங்க, உங்க அம்மாவை எவ்வளவு ஓவரா பேசிட்டு இருக்காங்கன்னு. நீங்க தான் முடிவெடுக்கணுங்க. ஒண்ணு இந்த வீட்டுல அவங்க இருக்கணும், இல்ல நான் தாங்க இருக்கணும். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க உங்க அம்மா. அடியே, நான் என் புருஷன் என் பிள்ளைங்களா சேர்ந்து கட்டின வீட்டுல நாங்க தாண்டி இருப்போம். நீ யாரு எங்களை வெளியேற்றுறதுக்கு? ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியே போடி சிரிக்கி. வீட்டுக்கு வந்த மருமகளையே வீட்டை விட்டு போக சொல்றீங்களே. இனி நீங்க நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. நீ அவங்க அம்மா தான் சொல்றாங்கன்னா நீங்களும் ஏன் இப்படி கோவப்படுறீங்க? கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. நீங்க போகாதீங்க, இங்கே இருங்க. அடியே, அவதான் போறேன்னு சொல்றாள், விட்டு தொலையேண்டி. அவளை எதுக்கு நீ பிடிச்சிக்கிட்டு இருக்க? நீ முதல்ல எதுக்கு அவ கூட நின்று பேசிட்டு இருக்க? இந்த பக்கம் அவங்க அம்மா பக்கம். அவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிலாம் நீ பேசக்கூடாது. இந்த பக்கம் வாடி. சரி பாத்துக்கோங்க. நீ அந்த பக்கம் போய் நின்றீங்க, அம்மா திட்டுறாங்க. இதான் வந்து தொலைச்சிட்டியாமா, அந்த பக்கம் வந்து நின்றுக்கிறேன். இதுல என்ன இருக்கு? இந்தா துரத்திடுவோம். ஏய் சிவா, நீ தான் முடிவு எடுக்கணும். ஒண்ணு இந்த வீட்டுல அவ இருக்கணும், இல்ல நாங்க இருக்கணும். நீ என்ன சொல்ல போற? சீக்கிரமா சொல்லு. அவளை சீக்கிரமா வீட்டை விட்டு வெளியேற்றணும். ஆமா, நான் நல்ல முடிவா சொல்லுங்க. என்னங்க, உங்க அம்மா ரொம்ப கூட கூட எங்க வீட்டை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. நீங்க தான் சட்டு புட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கணுங்க. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க உங்க அம்மா. ஆமாண்டி, நான் அப்படிதான் பேசுவேன். கல்யாணத்துல இருந்து இப்ப வரையும் உங்க அம்மா தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க. 2 பேரும் கொஞ்ச நேரம் சண்டை போடாம அமைதியா இருங்க. நீங்க பண்ணதெல்லாம் தப்புதாம்மா. காஃபி போட சொல்லி அவளை கொடுமைப்படுத்திருக்க கூடாது. அவ வயிறுமா இருக்க நேரத்துல. அதுக்கு நான் எப்பயோ மன்னிப்பு கேட்டாச்சு. அவ பண்ண தப்புக்கு நீ ஏதாச்சும் தண்டனை கொடுத்துதான் ஆகணும். இப்ப என்னையும் மன்னிச்சிருங்க அத்தை. நீங்க பண்ண தப்புக்கு மட்டும் மன்னிப்பு கேட்டீங்க. நானும் கேட்ட தப்புக்கும் நானும் மன்னிப்பு கேட்டேன். சரியா போயிடுச்சு. இதுக்கு தண்டனை எல்லாம் தர சொல்லி நீங்க சொல்லக்கூடாது. சரி சரி, சண்டை போடாதீங்க. அதான் 2 பேரும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டீங்கல்ல, சரியா போயிடுச்சு. யாருக்கும் எந்த தண்டனையும் தரமாட்டேன் நானு. 2 பேரும் இனிமே ஃப்ரெண்ட்ஸா ஒத்துமையா இருந்துக்கோங்க. சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஏங்க, இதெல்லாம் உங்க அம்மா கிட்ட போய் சொல்லுங்க. அவங்கதான் இப்ப பாரு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஓ, நான் தான் சண்டைக்கு உன்கிட்ட வரேன்னு சொல்லி குத்தி காமிக்கிறியா? பாத்தியா சிவா எப்படி பேசுறானே? இவளை வீட்டை விட்டு முதல்ல வெளியே துரத்துறா. அம்மா, இந்த நேரத்துல அண்ணியை நம்ம தாம்மா பாத்துக்கணும். ஏய், நீ தெரிஞ்சுதான் பேசுறியா தெரியாம பேசுறியான்னு எனக்கு தெரியல. அவ வயிறுமா இருக்கா. இந்த நேரத்துல போய் வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியே. அவ எப்படி இருந்தா எனக்கு என்னங்க? இது என் வீடு. அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. வீட்டுக்கு வந்த மருமகள்கிட்ட இப்படிதான் பேசுறதா? இப்ப தானமா சொன்னேன் அவகிட்ட சண்டை போடாதன்னு. சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காது 2 பேருமா சேர்ந்து. ஆமா, 2 பேரும் சண்டை போடாதீங்க. சரிங்க, விடுங்க அத்தை. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. நான் 2 நாள் மட்டும் எங்க அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு வரேங்க அத்தை. நீங்களும் ஃப்ரீயா இருப்பீங்கல்ல? இருங்க அண்ணி. நீங்க போயிட்டீங்கன்னா எங்களுக்குலாம் ரொம்ப போர் அடிக்கும். இங்கே இருங்க ப்ளீஸ் அண்ணி. சரிம்மா, இவ்வளோ ஆசையா கேக்குறேன்ல, உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாமா 2 நாள். ஓ சரிங்க அத்தை. நடந்ததெல்லாம் நடந்து நம்ம நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஃப்ரீயா ஜாலியா இருங்க. சரி என்னங்க, நானும் போயிட்டு வந்துடுறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. அப்ப நான் போயிட்டு வரேன் மாமா. சரிம்மா, பார்த்து சூதானமா போயிட்டு வா. நீ மட்டும் போயிருவியா? இரு, சிவாவை வர சொல்றேன். அவனோட பைக்ல போய் இறங்கிக்கோ உங்க அம்மா வீட்டுல, சரியா? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் மாமா. நான் நடந்தே போயிடுவேன். எங்க அம்மா கோவில்ல இருப்பாங்க, தெருமுனையில இருக்கிற கோவில்ல. ஓ சரிம்மா, அப்ப பார்த்து போயிட்டு வா. அப்பாடி, வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். இனி நம்ம பிளான ஆரம்பிச்சிட வேண்டியதான். சரிம்மா, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ஆபீஸ்க்கு போகணும். வாங்க சாப்பிட்டுருவோம் எல்லாருமா சேர்ந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொன்ன மாதிரி வீடியோ கண்டிப்பா வரும். ஆனா கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். ஆனா கூடிய சீக்கிரத்துல அப்லோட் பண்ணுவோம். நீங்க கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா வீடியோஸ் எல்லாம் பார்த்து யாருமே லைக்ஸே பண்ண மாட்டீங்க, 1 or 2 தவிர. எங்களுக்கு ரொம்ப சேடா இருக்கு. நிறைய வியூஸ் போது லைக்ஸ் தான் பண்ண மாட்டீங்க. அதனால மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகேவா? பாய்.